So good morning to everyone. Today I am going to teach electrochemical principle. Why we need electrochemical principle in metallurgy. So already we use thermodynamic principle. நம்ம ஏற்கனவே வந்து thermodynamic principle வந்து நம்ம மெட்டலர்ஜியில் யூஸ் பண்ணுறோம். என்ன பர்பஸுக்காண்டி அப்படின்னா மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தெர்மோடைனமிக் பிரின்சிபலை யூஸ் பண்ணுறோம். அந்த தெர்மோடைனமிக் பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் எலிங்கம் டயக்ராம் வரைகிறோம். அந்த எலிங்கம் டயக்ராம் வச்சு தான் ரெடியூசிங் ஏஜென்ட்டை செலக்ட் பண்ணுறோம். ஆனால் சில மெட்டல்ஸ் வந்து ரியாக்டிவ் மெட்டல்ஸ் வந்து தெர்மோடைனமிக் பிரின்சிபலை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா தெர்மோடைனமிக்கலி அது வந்து நாட் ஃபீஸிபிள். சச் ரியாக்ஷன்ஸ் ஆர் தெர்மோடைனமிக்கலி நாட் ஃபீஸிபிள். அதனால நம்ம எதை யூஸ் பண்ண முடியாது, தெர்மோடைனமிக் பிரின்சிபலை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மெட்டல் ஆக்சைடை மெட்டலாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலை யூஸ் பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் அப்படின்னா மெயின்லி வந்து எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ், அதாவது டீகம்போசிஷன் ரியாக்ஷனை வந்து தெர்மலாக டீகம்போஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம தெர்மோடைனமிக் பிரின்சிபலை யூஸ் பண்ணுறோம். டீகம்போசிஷன் ரியாக்ஷனை எலக்ட்ரிக்கலாக நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன பிரின்சிபல் தேவைப்படுது, எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் தேவைப்படுது. இப்போ சோடியம் பொட்டாசியம்லாம் நம்ம வந்து எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், அதை பியூரிஃபை பண்ணுறோம் மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸில். ஓகே, ஸோ அந்த எக்ஸ்ட்ராக்ஷனில் வந்து எலக்ட்ராலிசிஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராசஸ். அதுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபல் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் பார்த்தா அப்படின்னா நம்ம வந்து இந்த டெக்னிக்கில் வந்து மெட்டல் சால்ட்டை வந்து ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் எலக்ட்ரோலைட்டாக எடுத்துக்கிட்டோம். அதேமாதிரி மெட்டல் அயான் வந்து அதில் இருக்கக்கூடிய மெட்டல் அயான் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ்லையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ரெடியூசிங் ஏஜென்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா தெர்மோடைனமிக் பிரின்சிபலை யூஸ் பண்ணணும். எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் அப்படின்னா நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலை யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலில் நம்ம வந்து மெயினாக வந்து என்ன அப்படின்னா ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜிக்கும் ஓகே இஎம்எஃப் ஆஃப் த ரியாக்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன் நம்மளுக்கு முதல்ல தெரியணும். ஸோ ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் ஃபார் த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் இஸ் கிவன் பை த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். ஸோ டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப்இ நாட். இதில் வந்து என் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன்வால்வ் இன் த ரிடக்ஷன் ப்ராசஸ், எஃப்ங்கிறது ஃபேரடே. ஸோ 96495 சொல்கிறோம்ல கூலும், அதான் ஃபேரடே. அடுத்தல இ நாட் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஆஃப் ரிடாக்ஸ் கப்பிள். ஓகே, ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் இருக்குது, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இருக்குது, அதான் ரிடாக்ஸ் கப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த E0 வேல்யூ பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா டெல்டா ஜி வந்து நெகட்டிவ். ஸோ எப்போ வந்து டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக இருக்குதோ அப்போ வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஸ்பான்டேனியஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அந்த டெல்டா ஜி வேல்யூ எப்போ நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னா டெல்டா E0 வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா டெல்டா ஜி வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ரிடாக்ஸ் ரியாக்ஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நெட் இஎம்எஃப் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பாசிட்டிவ்ல இருந்தால் மட்டும்தான் அது வந்து த ப்ராசஸ் இஸ் எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் இஸ் ஃபீஸிபிள். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா த மோர் ரியாக்டிவ் மெட்டல் இஸ் ஆடட் டு த சொல்யூஷன் கண்டெய்னிங் ரிலேட்டிவ்லி லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அயான். த மோர் ரியாக்டிவ் மெட்டல் வில் கோ இன் டு த சொல்யூஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் கான்செப்ட்லையும் இங்கே வந்து மெட்டல் வந்து என்ன ஆகுது, ரெஸ்பெக்டிவ் எலக்ட்ரோடில் வந்து டெபாசிட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா காப்பர் இருக்குது, சில்வர் சொல்யூஷன் இருக்குது. ஸோ இந்த காப்பர் என்ன பண்ணுது அப்படின்னா சில்வர் அயானை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஏன்? காப்பர் வந்து என்ன அப்படின்னா மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் தென் சில்வர். அதனால வந்து காப்பர் வந்து ஓகே சில்வரை டிஸ்பிளேஸ் பண்ணுது. அதே சமயத்தில் ஜிங்க் வந்து காப்பர் அயானை டிஸ்பிளேஸ் பண்ணுது. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா ஜிங்க் வந்து மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் தென் காப்பர், காப்பர் இஸ் மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் தென் சில்வர். ஸோ காப்பர் வந்து சில்வர் அயானை டிஸ்பிளேஸ் பண்ணும், காப்பர் அயான் வந்து டிஸ்பிளேஸ்ட் பை ஜிங்க்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்த எலக்ட்ரோகெமிக்கல் பிரின்சிபலை யூஸ் பண்ணி நம்ம வந்து அலுமினியத்தை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இந்த மெத்தடுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா ஹால் ஹெரால்டு ப்ராசஸ். ஸோ இந்த ஹால் ஹெரால்டு ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு கண்டெய்னர் அயான் டேங்க் இருக்குது. அயான் டேங்கோட இன்னர் சைடில் வந்து கார்பனை வச்சு நம்ம கோட்டிங் பண்ணுறோம். அயான் டேங்கோட இன்னர் சைடில் வந்து கார்பனை வச்சு கோட்டிங் பண்ணுறோம். அதே மாதிரி கிராஃபைட்டை வந்து நம்ம ஆனோட எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த கோட்டடு அயான் டேங்க் கோட்டட் வித் கார்பன் இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் அஸ் கேத்தோடு. அண்ட் கிராஃபைட்டை வந்து நம்ம ஆனோட எடுக்கிறோம். சரியா? ஸோ இந்த கார்பன் பிளாக் இல்லைன்னா கிராஃபைட் வந்து என்ன அப்படின்னா இமர்ஸ்ட் இன் த எலக்ட்ரோலைட். ஸோ அந்த இதை வந்து ஆனோட யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எலக்ட்ரோலைட்ல என்ன இருக்குது அப்படின்னா 20% ஆஃப் அலுமினா இருக்குது. பாக்சைட்ல இருந்து ஓகே எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அலுமினா வந்து 20% இருக்குது. அது போக வந்து என்ன அப்படின்னா மோல்டன் ஸ்டேட்ல கிரையோலைட் எடுக்கிறோம். ஸோ இந்த மோல்டன் ஸ்டேட்ல கிரையோலைட்ல எடுக்கிறதுக்கு காரணம் வந்து த லோயரிங் ஆஃப் மெல்டிங் பாயிண்ட். இது போக நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அபவுட் 10% கால்சியம் குளோரைடு ஆட் பண்ணுறோம். ஸோ கால்சியம் குளோரைடு என்ன பர்பஸ்க்காண்டி அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட்டை வந்து ஓகே லோயர் பண்ணுறதுக்காண்டி ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த எலக்ட்ரோலைட் மிக்சரில் என்ன இருக்குது அப்படின்னா 20% அலுமினா இருக்குது, அதில் கொஞ்சம் மோல்டன் கிரையோலைட் இருக்குது, அது போக 10% கால்சியம் குளோரைட் இருக்குது. இப்போ நம்ம கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்போ வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் நடக்குது. ஸோ அந்த எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் வந்து எந்த டெம்பரேச்சரில் நடக்குது அப்படின்னா அபவ் 1270 கெல்வின்ல நடக்குது. அப்படி நடக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து நடக்குது. ஸோ வந்து முதல்ல வந்து அலுமினா வந்து அயனைஸ் ஆகுது, அலுமினியம் அண்ட் ஆக்சைடு அயனைஸ் ஆகுது. கேத்தோட்ல வந்து என்ன அப்படின்னா அந்த அலுமினியம் அயான் வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணி அலுமினியமா கேத்தோட்ல டெபாசிட் ஆகுது. ஸோ அந்த ஆக்சிஜன் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன் மாலிகுலா மாறுது பை லூசிங் எலக்ட்ரான். அந்த ஆக்சிஜன் வந்து என்ன அப்படின்னா கார்பனோட ரியாக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் கார்பன் மோனாக்சைடு அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா இதுல வந்து பார்த்தாச்சு அப்படின்னா அந்த அலுமினியம் அயான் வந்து அலுமினியமா ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து கார்பனோட சேர்ந்து ஆக்சிடைஸ் ஆகுது. அதாவது ஒரு எலக்ட்ரோடில் ரிடக்ஷன் ரியாக்ஷனும் இன்னொரு எலக்ட்ரோடில் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் நடக்குது. ஸோ இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து கேரிட் அவுட் பை எலக்ட்ரிசிட்டி. அதனால இதை வந்து எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ அலுமினியத்தை வந்து ஓகே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். எஸ்பெஷலி பியூரிஃபிகேஷனில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரிஃபைனிங் ப்ராசஸ். ஸோ ரிஃபைனிங் ப்ராசஸ்னா என்ன அப்படின்னா மெட்டலை வந்து ஓர்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறப்போ அந்த மெட்டலில் வந்து நம்மளுக்கு அன்ரியாக்டட் மெட்டீரியல் இருக்கும், அதே மாதிரி நான் மெட்டல்ஸ் இருக்கும், அதே மாதிரி இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த இம்ப்யூரிட்டிஸ் அன்ரியாக்டட் ஆக்சைட்ஸு ஓகே மெட்டல்ஸு நான் மெட்டல்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மெட்டல்லேருந்து ரிமூவ் பண்ணணும். அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது ரிஃபைனிங் ப்ராசஸ். ஸோ நம்ம பிகினிங்ல பார்த்துருப்போம். பிகினிங்ல வந்து என்ன அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓரும் ரிஃபைனிங் ப்ராசஸும் ஆல்மோஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஒரு சேம் கான்செப்ட் தான். ஸோ பிகினிங்ல இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்றதுக்கு பேர் வந்து ஓகே கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஓர். அதே மாதிரி எண்ட்லையும் இம்ப்யூரிட்டிஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் ரிஃபைனிங் ப்ராசஸ். ஸோ இந்த ரிஃபைனிங் ப்ராசஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா டிஸ்டிலேஷன், ஓகே லிக்விவேஷன், எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங், ஜோன் ரிஃபைனிங், வேப்பர் ஃபேஸ் மெத்தட். இந்த வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் ரெண்டு இருக்குது. மான்ஸ் ப்ராசஸ் ஃபார் ரிஃபைனிங் நிக்கல் ஒன்று இருக்குது, வேன் ஆரக்கிள் மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் ஜிர்கோனியம் டைட்டானியம் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டிஸ்டிலேஷன் ப்ராசஸ். ஸோ டிஸ்டிலேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா வேப்பரைசேஷன் ஃபாலோட் பை கண்டென்சேஷன், அதுக்கு பேர் தான் டிஸ்டிலேஷன். இந்த டயக்ராம்ல கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ல நம்மளுக்கு என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸை நம்ம பியூரிஃபை பண்ணலாம் அப்படின்னா இந்த லோ பாயிலிங் வாலடைல் மெட்டலை வந்து நம்ம பியூரிஃபை பண்ண முடியும். ஸோ இம்ப்யூரிட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா ஹை பாயிலிங் பாயிண்டாக இருக்கும்.
நம்மளுக்கு தேவையான மெட்டல் வந்து லோ பாயிலிங் வாலடைல் மெட்டலாக இருக்கும். இப்போ வந்து ஜிங்கு, மெர்க்குரி இந்த மாதிரி மெட்டலை வந்து டிஸ்டிலேஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணிக்கிட முடியும், பியூரிஃபை பண்ணிக்கிட முடியும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரவுண்ட் பாட்டம் ஃப்ளாஸ்கில் வந்து நம்ம ஓகே இம்ப்யூர் ஜிங்கை எடுத்துக்கிட்டதும் அதை ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, லெஸ் வாலடைல் காம்பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது ரிட்டர்ன் ஆயிடும். மோர் வாலடைல் காம்பவுண்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃப்ராக்ஷனேட்டிங் காலம் வழியாக பாஸ் ஆகி கண்டென்சரில் கண்டென்ஸ் ஆகி நம்மளுக்கு ரிசர்வயரில் கலெக்ட் ஆகுது. ஓகே, அப்படின்னா இங்கே வந்து பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து ரிசர்வயரில் கலெக்ட் ஆயிரும், இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரவுண்ட் பாட்டம்லேயே செட்டில் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னது, டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த மாதிரி மெத்தடை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஜிங்கு, மெர்க்குரி அப்படிங்கிற மாதிரி லோ பாயிலிங் வாலடைல் மெட்டல்ஸை நம்ம ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா லிக்வேஷன் மெத்தட். ஸோ இந்த லிக்வேஷன் மெத்தடில் வந்து என்ன அப்படின்னா, இம்ப்யூரிட்டிஸ் வந்து ஹை மெல்டிங் பாயிண்ட்ல இருக்கும், நம்மளுக்கு தேவையான மெட்டல் வந்து லோ மெல்டிங் பாயிண்ட்ல இருக்கும். சரியா, அப்படின்னா வந்து இந்த மாதிரி டயக்ராமில் கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு ஸ்லோப்பிங் ஹார்த் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இம்ப்யூர் மெட்டலை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெல்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா டின்னு, லெட்டு, மெர்க்குரி, பிஸ்மத்து இந்த மாதிரி மெட்டலை வந்து லிக்வேஷன் மெத்தடில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பியூரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே லோ மெல்டிங் பாயிண்ட் உள்ள மெட்டல் எல்லாமே வந்து மெல்ட் ஆகி ஓகே நம்மளுக்கு பாட்டத்தில் கலெக்ட் ஆயிடும். ஸோ ஹை மெல்டிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் வந்து மெல்ட் ஆகாது, அது சாலிட் ஸ்டேட்லேயே இருக்கும். அதனால டாப் ஆஃப் த ஸ்லோப்பிங் ஹார்த்லேயே அது செட்டில் ஆயிரும். ஸோ பாட்டம் ஆஃப் த ஸ்லோப்பிங் ஹார்த்தில் வந்து நம்மளுக்கு பியூர் மெட்டல் கலெக்ட் ஆகும் மோல்டன் ஸ்டேட்டில். டாப் ஆஃப் த ஸ்லோப்பிங் ஹார்த்தில் வந்து இம்பியூர் மெட்டல்ஸ் வந்து அப்படி செட்டில் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா லிக்வேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் மெயினாக வந்து என்ன அப்படின்னா டின், லெட்டு, மெர்க்குரி, பிஸ்மத்து இந்த மாதிரி மெட்டல்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரிஃபைன் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங். நம்மளுக்கு எலக்ட்ராலிட்டிக் ரிஃபைனிங் என்ன தேவைப்படுது அப்படின்னா, எலக்ட்ரோலைட்டு, ஆனோடு, கேத்தோடு இந்த 3 காம்பனண்ட் வந்து எலக்ட்ரோலைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மெத்தடில் வந்து என்ன அப்படின்னா கோல்டு, காப்பர், நிக்கல், சில்வர் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட முடியும், ரிஃபைன் பண்ணிக்கிட முடியும். ஸோ கேத்தோடு எப்போவுமே வந்து பியூர் மெட்டலாக இருக்கணும். இப்போ நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, சில்வரை வந்து ரிஃபைன் பண்ணுறது எப்படி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கேத்தோடு வந்து பியூர் சில்வராக இருக்கும், ஆனோடு வந்து என்ன அப்படின்னா இம்பியூர் சில்வராக இருக்கும். ஸோ எலக்ட்ரோலைட் வந்து என்ன அப்படின்னா அசிடிஃபைடு அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் சில்வர் நைட்ரேட். ஓகே, ஸோ இங்கே வந்து எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறோம். எலக்ட்ராலிசிஸ் வந்து என்ன அப்படின்னா கரண்டை பாஸ் பண்ணுறோம். ஸோ கரண்டை பாஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இம்பியூர் சில்வர் ராடில் இருந்து சில்வர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சில்வர் அயானா டிசால்வ் ஆகுது. அப்போ வந்து எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இது என்ன ப்ராசஸ், ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஆனோட்ல என்ன ஆகுது அப்படின்னா சில்வர் வந்து சில்வர் அயானா ஆக்சிடைஸ் ஆகுது. அந்த அயான் வந்து கேத்தோடுக்கு வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணி ரெடியூஸ் ஆகுது. அப்படின்னா ஆனோடில் வந்து ஆக்சிடேஷனும் கேத்தோடில் வந்து ரிடக்ஷனும் நடக்குது. அதாவது ஆனோடு வந்து டிசால்வ் ஆகிட்டே இருக்கும், கேத்தோடில் வந்து ஓகே அந்த சில்வர் வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஆனோடில் வந்து சில்வர் ஏன் டிசால்வ் ஆகுது அப்படின்னா, சில்வர் வந்து சில்வர் அயானா ஆக்சிடைஸ் ஆகிறதுனால டிசால்வ் ஆகுது. ஓகே, அதே மாதிரி கேத்தோடில் வந்து சில்வர் அயான் வந்து சில்வராக ரெடியூஸ் ஆகிறதுனால கேத்தோடில் வந்து டெபாசிட் ஆகுது. ஸோ இதில் வந்து அன்வான்ட் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா இன்சால்பிள் இம்பியூரிட்டிஸ், அதாவது லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் இம்பியூரிட்டிஸ் எல்லாமே ஆனோடில் செட்டில் ஆகிறதுனால இதுக்கு பேர் ஆனோட் மட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஜோன் ரிஃபைனிங். ஜோன் ரிஃபைனிங் அப்படிங்கிறது வந்து பார்ட் பை பார்ட்டாக ஓகே பியூரிஃபை பண்ணக்கூடிய மெத்தடுக்கு பேர் தான் ஜோன் ரிஃபைனிங். இங்கே வந்து என்ன பிரின்சிபிள் அப்படின்னா ஓகே ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன், அதான் இதனுடைய மெயினான பிரின்சிபிள். ஓகே, ஜோன் ரிஃபைனிங்கில் வந்து மெயினான பிரின்சிபிள் வந்து என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா இம்பியூர் மெட்டல்ஸ் வந்து மோல்டன் ஸ்டேட்டில் வந்து இஸ் அலவுட் டு சாலிடிஃபை.
அப்படி சாலிடிஃபை பண்ணையில என்ன ஆகுது அப்படின்னா இம்பியூரிட்டிஸ் எல்லாம் வந்து ஓகே மோல்டன் ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டை விட ஓகே மோல்டன் ஸ்டேட்ல வந்து இம்பியூரிட்டிஸோட சாலிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இம்பியூரிட்டிஸ் வில் ப்ரிஃபர் டு பி இன் த மோல்டன் ரீஜியன். ஏன் அப்படின்னா இம்பியூரிட்டிஸ் ஆர் மோர் சாலிபிள் இன் மோல்டன் ஸ்டேட் தேன் இன் த சாலிட் ஸ்டேட். அதனால என்ன ஆகுது அப்படின்னா சாலிடிஃபிகேஷன் நடக்கிறப்போ இம்பியூரிட்டிஸ் வந்து சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறத விட மோல்டன் ஸ்டேட்ல இருக்க தான் விரும்பும். அதனால வந்து மோல்டன் ஸ்டேட்டுக்கு அது ஷிஃப்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சாலிடிஃபிகேஷன் நடக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாட்டு இம்பியூரிட்டிஸ் வந்து மோல்டன் ஸ்டேட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டே வரும். அப்போ நம்ம வந்து அந்த அயானிக் சர்க்குலர் ஹீட்டர் இருக்குல்ல, அந்த சர்க்குலர் ஹீட்டரை வந்து ஆங்குலர் ஹீட்டரை வந்து என்ன அப்படின்னா ஸ்லோவாக வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு நம்ம மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இம்பியூரிட்டிஸும் அந்த மோல்டன் ஸ்டேட்டோட மூவ் ஆகிட்டே வருது. அப்படி மூவ் ஆகிட்டே வர்றதுனால ஓகே ஈஸியாக என்ன பண்ண முடியும், அதுல இருந்து இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தடை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி திருப்பி பண்ணுறோம். ஸோ ரிப்பீட்டடாக வந்து இந்த ப்ராசஸை பண்ணுறப்போ நம்மளுக்கு ஹை லெவல் பியூரிட்டி சப்ஸ்டன்ஸ் கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட 99.9% வந்து பியூர் மெட்டல்ஸ் கிடைக்குது. சரியா? ஸோ இந்த மெத்தடில் மெயினாக நம்ம எதை ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மெட்டலை பியூரிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ஜெர்மானியம், ஸோ சிலிக்கன், கேலியம், இந்த மாதிரி ஹை லெவல் செமிகண்டக்டரை வந்து நம்ம வந்து இந்த மெத்தடில் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வேப்பர் ஃபேஸ் மெத்தட். வேப்பர் ஃபேஸ் மெத்தடில் வந்து என்ன பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா மெட்டலை வந்து வாலடைல் காம்பவுண்டாக மாற்றுறோம். அந்த வாலடைல் காம்பவுண்டை டீகம்போஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு பியூர் மெட்டல் கிடைக்குது. அதாவது இம்பியூர் மெட்டலை வந்து வாலடைல் காம்பவுண்டாக மாற்றி அந்த வாலடைல் காம்பவுண்டை அகைன் வந்து பியூர் மெட்டலாக டீகம்போஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது வேப்பர் ஃபேஸ் மெத்தடுன்னு பேர். இதை வந்து ரெண்டு இது இருக்குது, மான் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது, வேன் ஆர்கல் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ மான் ப்ராசஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா நிக்கலை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இம்பியூர் நிக்கல் வந்து என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடோட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கிறோம். 350 கெல்வின் டெம்பரேச்சரில் வந்து கார்பன் மோனாக்சைடு வந்து நிக்கலோட ரியாக்ட் ஆகல நிக்கல் டெட்ரா கார்பனைல் அப்படிங்கிற காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இதை வந்து அகைன் என்ன பண்றோம் அப்படின்னா 460 கெல்வின்ல அந்த கார்பனைல் காம்பவுண்டை வந்து டீகம்போஸ் பண்றோம். அப்போ அகைன் வந்து என்ன அப்படின்னா நிக்கல் வந்து பியூர் ஸ்டேட்ல நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது, கார்பன் மோனாக்சைடு வந்து ரிலீஸ் ஆயிடுது. ஸோ இம்பியூர் மெட்டல் வந்து என்ன அப்படின்னா கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் பண்றப்போ அந்த நிக்கல் மட்டும்தான் கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் ஆகும். அதுல இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸ் வந்து கார்பன் மோனாக்சைடோட ரியாக்ட் ஆகாது. அதனால நம்ம வந்து நிக்கலை வந்து நிக்கல் டெட்ரா கார்பனைல் காம்பவுண்டா என்ன பண்ணிடுறோம், செப்பரேட் பண்ணிடுறோம். செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னா அதை வந்து ஹை டெம்பரேச்சர்ல டீகம்போஸ் பண்றப்போ பியூர் நிக்கல் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. இந்த மெத்தடுக்கு பேர் தான் என்னது மான்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வேன் ஆர்கல் மெத்தட். இதுல வந்து ஜிர்கோனியம் டைட்டானியத்தை வந்து பியூர் ஃபார்ம்ல நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு இது பியூரிஃபைக்கு தேவையான நிக்கலையோ இல்லைன்னா ஜிர்கோனியத்தையோ நம்ம வந்து இம்பியூர் ஸ்டேட்டில் வந்து தெர்மல் டீகம்போஷன் பண்ணுறோம். அப்படி தெர்மல் டீகம்போஷன் பண்ணுறப்போ நம்மளுக்கு பியூர் மெட்டல் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மெத்தடில் வந்து என்ன அப்படின்னா டைட்டானியத்தையோ இல்லைன்னா ஜிர்கோனியத்தையோ அயோடினோட சேர்த்து நம்ம ஹீட் பண்ணுறோம். ஸோ 550 கெல்வின்ல வந்து ஹீட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டைட்டானியம் டெட்ரா அயோடைடு. ஜிர்கோனியம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜிர்கோனியம் டெட்ரா அயோடைடு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த அயோடைட் காம்பவுண்ட் வந்து என்ன அப்படின்னா அடுத்தால ஃபர்தராக வந்து ஹை டெம்பரேச்சரில் நம்ம திருப்பி ஹீட் பண்ணுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா இம்பியூர் டைட்டானியம் டெட்ரா அயோடைடு வந்து வேப்பரைஸ் ஆகி டீகம்போஸ் ஆகுது. அப்படி டீகம்போஸ் ஆகிறப்போ நம்மளுக்கு பியூர் டைட்டானியம் கிடைக்குது. சரியா? ஸோ முதல்ல வந்து 550 கெல்வின்ல வந்து நம்மளுக்கு டைட்டானியம் டெட்ரா அயோடைட் ஃபார்ம் ஆகுது. இதை வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ல வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். இதை இந்த வாலடைல் டைட்டானியம் டெட்ரா அயோடைடு வேப்பர் இருக்குல்ல, இதை வந்து அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ல பாஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் தேவை. அரௌண்டு 1800 கெல்வின்ல அந்த டைட்டானியம் டெட்ரா அயோடைட் ஃபார்ம் ஆச்சுல்ல, அதை 1800 கெல்வின்ல ஹீட் பண்ணுறப்போ நம்மளுக்கு வேப்பர் ஃபார்ம் ஆகும். அந்த வேப்பரை வந்து டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ல படுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறப்போ நம்மளுக்கு டீகம்போஸ் ஆகுது. டைட்டானியம் டெட்ரா அயோடைடு வந்து டீகம்போஸ் ஆகுது.
அப்படி டீகம்போஸ் ஆகிறப்போ பியூர் டைட்டானியம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ஜிர்கோனியமும் இதே மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய அயோடினை அகைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். The next வந்து என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் அலுமினியம். ஸோ அலுமினியம் வந்து என்ன அப்படின்னா த மோஸ்ட் அபண்டன்ட் மெட்டல். ஓகே, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இதனுடைய physical ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அப்ளிகேஷன் வர்றப்போ நம்மளுக்கு ஒரு மெட்டலோட ப்ராப்பர்ட்டியை பொறுத்து தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண முடியும். இது வந்து என்ன அப்படின்னா கரோசன் ரெசிஸ்டன்ட். ஸோ அவ்வளோ ஈஸியாக என்ன ஆகாது, கரோடு ஆகாது. சரியா? அதே மாதிரி வந்து குட் கண்டக்டர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதனால வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வந்து நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அலுமினியத்தை யூஸ் பண்ணுறோம். இப்போ ரோட் சைடில் நம்ம பார்க்கக்கூடிய ஒயர் வந்து கண்டக்டர் மெட்டீரியல், அது வந்து அலுமினியம். ஓகே, அதனால வந்து என்ன அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியில் வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து ஹீட்டை வந்து ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால குக்கிங் வெசலாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா பேக்கிங் மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணுறோம். இப்போ ஹோட்டல்ல எல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னா ஓகே அலுமினியம் ஃபாயிலில் தான் ஃபுட் மெட்டீரியலை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரேப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து ஈஸியாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சரௌண்டிங்கோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஃபுட் மெட்டீரியல் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். ஸோ அலுமினியம் வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ராங் கிடையாது. அதனால அதனுடைய ஸ்ட்ராங் நேச்சரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி மற்ற மெட்டல்ஸோட மிக்ஸ் பண்ணி அலாய் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர், மேங்கனீஸ், மெக்னீசியம், சிலிக்கன் இதோட நம்ம வந்து ஓகே மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து அலுமினியத்தோட லைட் வெயிட் நேச்சரும் மற்ற மெட்டலோட ஸ்ட்ராங் நேச்சரும் நம்மளுக்கு அதில் கிடைக்குது, அந்த அலாய்ஸில் கிடைக்குது. அதனால வந்து என்ன அப்படின்னா ஏரோப்ளைன் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுமாதிரி டிரான்ஸ்போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் மெயினாக நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அலுமினியம் அலாய்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அலுமினியம் வந்து என்ன அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் டு கரோஷன். அதனால வந்து கெமிக்கல் ரியாக்டரை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அதுமாதிரி மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, ரெஃப்ரிஜரேஷன் ஓகே யூனிட்டு, கேஸ் பைப்லைன்லாம் நம்ம அலுமினியத்தை யூஸ் பண்ணுறோம். எதனால் அப்படின்னா அது வந்து ஹைலி ஓகே ரெசிஸ்டன்ட் டு கரோஷன். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா அலுமினியம் வந்து குட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர் அப்படிங்கிறதுனால எலக்ட்ரிக்கல் ஓவர் ஹெட் எலக்ட்ரிக் கேபிள்ஸு ஓகே வித் ஸ்டீல் கோர் ஃபார் ஸ்ட்ரென்த். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஜிங்க். இப்போ மெட்டாலிக் ஜிங்கை வந்து நம்ம எதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேல்வனைசிங் மெட்டலுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஒரு அயனை வந்து ஓகே ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை வந்து கேல்வனைஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அயன் ஸ்டீல்லாம் வந்து என்ன அப்படின்னா நாளடைவில் வந்து கரோட் ஆயிரும். அந்த கரோஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிங்கை வச்சு கோட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜிங்க் கோட்டிங்க்கு பேர் தான் என்னது கேல்வனைசேஷன் பேர். ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த ரஸ்டிங் கரோஷன்லாம் வந்து ப்ரொடெக்ட் ஆகுது, which prevent from rusting and corrosion. இப்போ ஜிங்க் வந்து என்ன அப்படின்னா யூஸ் டு ப்ரொடியூஸ் டை காஸ்டிங் இன் த ஆட்டோமொபைல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பைக்கில் பார்த்தா அப்படின்னா இன்ஜின் வந்து மெயினாக வந்து என்ன அப்படின்னா விச் மேட் அப் ஆஃப் ஜிங்க் மெட்டீரியல். ஸோ ஜிங்க் ஆக்சைடு வந்து என்ன அப்படின்னா யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் மெனி ப்ராடக்ட்ஸ் சச் அஸ் பெயிண்ட்ஸ், ரப்பர், காஸ்மெட்டிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுமாதிரி ஃபார்மஸ்டிக்கல், பிளாஸ்டிக்கு, இங்கு, பேட்ரிஸ், டெக்ஸ்டைல்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நம்ம ஜிங்கை யூஸ் பண்ணுறோம். ஜிங்க் சல்ஃபைடை வந்து என்ன அப்படின்னா லுமினஸ் பிளைன்ஸு, ஃப்ளூரசன் லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். எக்ஸ்ரே ஸ்க்ரீனில் வந்து யூஸ் பண்ணுறோம் ஜிங்க் சல்ஃபைடை. ஸோ பிராஸ் அப்படிங்கிற அலாயில் வந்து என்ன அப்படின்னா காப்பரோட வந்து ஜிங்கை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இதை பிராஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை மெயினாக எங்கே யூஸ் பண்ணுறோம்னா வாட்டர் வால்வ்ஸு, கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இது வந்து என்ன அப்படின்னா ஹைலி ரெசிஸ்டன்ட் டு கரோஷன் அப்படிங்கிறதுனால இந்த ஃபீல்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அயன். ஸோ அயனோட அப்ளிகேஷன் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும். ஸோ அயனை வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுமாதிரி அயனோட அலாய்ஸை வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிட்ஜஸ்ஸு, எலக்ட்ரிசிட்டி பைலான்ஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி பைலான்ஸ் அப்படிங்கிறது வந்து நீ ரோட் சைடு வந்து நிறைய டவர் பார்த்துருப்பேன், எலக்ட்ரிக்கல் டவர் பார்த்துருப்பேன்.
அதாவது என்ன அப்படின்னா ஒயரை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஓகே கனெக்ட் பண்றதுக்காண்டி ஒயரை யூஸ் பண்றோம். என்ன ஒயரை யூஸ் பண்றோம்? அந்த அலுமினியம் ஒயரை யூஸ் பண்றோம். ஏன்னா அலுமினியத்தோட கண்டக்டிவிட்டி வந்து ஹை அப்படிங்கிறதுனால அலுமினியத்தை யூஸ் பண்றோம். அதை வந்து என்ன அப்படின்னா ஹோல்ட் பண்றதுக்காண்டி ஹை ஆட்டிடியூட்ல வந்து ஹோல்ட் பண்றதுக்காண்டி நம்ம அயன் மெட்டீரியலை யூஸ் பண்றோம். இதுக்கு பேர் தான் எலக்ட்ரிசிட்டி பைலான் அப்படின்னு சொல்றோம். நம்ம பைசைக்கிள் செயின்ஸ், கட்டிங் டூல்ஸ், ரைஃபிள்ஸ் நிறைய இடத்துல நம்ம அயனை யூஸ் பண்றோம். ஸோ கேஸ்டிங் அயன் வந்து என்ன அப்படின்னா பைப்ஸ், வால்ஸ், பம்ப்ஸ், ஸ்டவ்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். மேக்னெட் வந்து என்ன அப்படின்னா அயன்ஸ் அண்ட் அலாய்ஸ் ஆஃப் அயன்ஸ் மேக்னெட்டா யூஸ் பண்றோம். ஏன்னா அயன்ஸுக்கு வந்து என்ன அப்படின்னா ஹை மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம மேக்னெட்டுக்கு வந்து நம்ம அயன் மெட்டீரியல்ஸ் இல்லைன்னா அயனோட அலாய்ஸ் மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்றோம். நம்ம இம்பார்ட்டன்ட் அலாய்ஸ் ஆஃப் அயன் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி ரெசிஸ்டன்ட் டு கரோஷன். இப்போ வீட்டில எல்லாம் கிச்சன்ல எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல்ஸை நம்ம யூஸ் பண்றோம். நம்ம ஆர்கிடெக்சர்ல நம்ம யூஸ் பண்றோம். பியரிங்ஸ், கட்லரி, சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஜுவல்லரியில எல்லாம் நம்ம யூஸ் பண்றோம். ஏதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல. நிக்கல் ஸ்டீல் வந்து யூஸ்டு ஃபார் மேக்கிங் கேபிள்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் அண்ட் ஏரோப்ளேன் பார்ட்ஸ். குரோம் ஸ்டீல் வந்து யூஸ்டு ஃபார் ஓகே மேனுஃபேக்சரிங் கட்டிங் டூல்ஸ் அண்ட் கிரஷிங் மிஷின்ஸ். அதாவது அதனுடைய ஸ்ட்ராங்னஸ்னால அதை வந்து ஓகே கட்டிங் டூல்ஸுக்காண்டி நம்ம யூஸ் பண்றோம். அடுத்தல காப்பர். ஸோ காப்பரோட யூசஸும் நம்மளுக்கு தெரியும். காப்பர் வந்து என்ன ஏன்ஷியன் காலத்துல இருந்தே நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ எக்ஸ்டெண்டட் யூஸ் ஆஃப் இட்ஸ் அலாய் பிரான்ஸ் ரிசல்டட் இன் த நியூ இரா பிரான்ஸ் ஏஜ்னு சொல்றோம். ஹியூமன் வந்து முதல்ல என்ன மெட்டல் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிரான்ஸை யூஸ் பண்ணாங்க. அது வந்து என்னது அலாய் ஆஃப் காப்பர். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அது வந்து காப்பர்னு தெரியாது, இது வந்து அலாய் ஆஃப் காப்பர்னு தெரியாது. ஆனால் அதை வந்து நிறைய பர்பஸுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ காயின்ஸு, ஆர்னமெண்ட்ஸுக்கெல்லாம் கோல்டோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம் காப்பரை. அதே மாதிரி வந்து கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால எப்படி நம்ம வந்து ஹெவி லைனுக்கு வந்து அலுமினியம் ஒயரை யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஸ்மால் லெவலில் வந்து அதாவது ஹவுஸ் ஹோல்டில் வந்து இன்னரில் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுறதுக்கு அலுமினியத்தை விட நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காப்பர் ஒயரை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து அவுட்டரில் வந்து என்ன அப்படின்னா காப்பர் ஒயரை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹைலி எக்ஸ்பென்சிவ், காப்பர் வந்து ஹைலி எக்ஸ்பென்சிவ். அதனால வந்து என்ன அப்படின்னா லார்ஜ் ஸ்கேல் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்து நம்ம அலுமினியத்தை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து வீட்டுக்குள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லாம் கரண்டை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காண்டி காப்பர் ஒயர்ஸை தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். The last one is gold. ஸோ கோல்டோட அப்ளிகேஷன் நம்மளுக்கு தெரியும். ப்ரிசியஸ் மெட்டீரியல். ஏன்னா அது வந்து எது கூடயும் அவ்வளோ ஈஸியாக என்ன ஆகாது, ரியாக்ட் ஆகாது. இதை நோபல் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால வேர்ல்டு வைடாக வந்து என்ன அப்படின்னா ஓகே மணியோட வேல்யூவை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக எதை யூஸ் பண்ணுறோம்னா எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வந்து கோல்டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு கண்ட்ரிஸ் வந்து கோல்டு ஸ்டோரேஜ் ஹையஸ்டாக இருக்குதோ அந்த கண்ட்ரி தான் வந்து ரிச்சஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கோல்டை பேஸ் பண்ணி தான் வந்து பெட்ரோலோட ப்ரைஸ் இருக்குது. பெட்ரோலை பேஸ் பண்ணி தான் மற்ற மெட்டீரியலோட காஸ்ட் எல்லாமே டிசைட் ஆகுது. அதனால கோல்டு வந்து என்ன அப்படின்னா ஓகே மானிட்ரி சிஸ்டத்துக்கு வந்து அதை வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி காப்பரோட சேர்ந்து ஜுவல்லரியில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் எலக்ட்ரோபிளேட்டிங் டு கவர் அதர் மெட்டல்ஸ் வித் தின் லேயர் ஆஃப் கோல்டு. Okay, which are used in watches, okay, artificial limb joints, okay, cheap jewelry, dental filling and electrical connectors ல நம்ம gold plated materials நம்ம யூஸ் பண்றோம். So gold nanoparticles வந்து also used for increasing the efficiency of solar cells. ஓகே சோலார் செல்ஸோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கோல்டு நேனோ பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டக்டராக யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ யூஸ்டு அண்ட் கேட்டலிஸ்டாகவும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். கீப் லேர்னிங், ஸ்டே ரியாக்டிவ்.